வணக்கம். யோசிச்சு பாருங்க, வியாபாரம் செய்ய வந்த ரெண்டே ரெண்டு கம்பெனி, ஆனா அவங்க தென்னிந்தியா முழுவதோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுனாங்க. இது சும்மா ஒரு பிசினஸ் போட்டி இல்லங்க, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவான கதை. வாங்க கர்நாடக போர்களுக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். எப்படிங்க வெறும் வியாபாரம் பண்ண வந்து ரெண்டு கம்பெனி ஒரு நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு பெரிய சக்தியா மாறுச்சு? இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் நாம இந்த முழு கதையும் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு போட்டி இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட முதல் அத்தியாயம். இந்த முழு கதையையும் நாம சில முக்கியமான பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த சண்டைக்கான களம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் நடந்த ஒவ்வொரு போர்லையும் என்னென்ன திருப்பு முனைகள் வந்துச்சுன்னு ஆராய்வோம். கடைசியா இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, ஏன் இது இந்திய சரித்திரத்துல ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல களம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டுல டெல்லியில இருந்த முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக ஆரம்பிச்சது. அவங்களோட கண்ட்ரோல் தென்னிந்தியாவுல குறைய ஆரம்பிச்சப்போ இங்க ஒரு பெரிய பவர் கேப், அதாவது ஒரு அதிகார வெற்றிடம் உருவாச்சு. அந்த இடத்த யார் பிடிக்கிறதுங்கிற போட்டியில தான் ஒரு புது போர்க்களமே ரெடியாச்சு. இப்ப இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா பகுதிகள் சேர்ந்த அந்த கர்நாடக பகுதி தான் வரப்போற இந்த பெரிய மோதலோட மையப்புள்ளியா இருந்துச்சு. ஏன்? ஏன்னா அங்க இருந்த வளமான வியாபாரம், முக்கியமான துறைமுகங்கள், இதையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் தென்னிந்தியாவோட தலைவிதியே தீர்மானிக்க முடியுங்கிற நிலைமை. இந்த ஆட்டத்துல மொத்தம் 3 டீம்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம உள்ளூர் ஆட்சியாளர்கள், அதாவது ஹைதராபாத் நிசாம், ஆற்காடு நவாப் மாதிரி ஆட்கள். அவங்க பகுதியை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் அவங்களோட இந்திய கூட்டாளிகளும். இவங்களுக்கு வியாபாரம் மட்டும் போதாது, இந்த நிலத்தையும் ஆளணும்னு ஆசை. அவங்களுக்கு நேர் எதிரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் அவங்களோட இந்திய கூட்டாளிகளும் அதே குறிக்கோளோட களத்துல நின்னாங்க. முதல் கர்நாடக போர் சொல்லப்போனா இந்தியாவுல ஆரம்பிச்ச சண்டையே இல்ல. எங்கேயோ ஐரோப்பாவுல பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் நடுவுல ஆஸ்திரிய வாரிசுரிமைக்காக ஒரு போர் நடந்துச்சு. அதோட ஒரு சின்ன பொறி தான் இங்க இந்தியாவுல பெரிய தீயா பத்தி எரிய ஆரம்பிச்சது. போர் ஆரம்பிச்ச உடனே பிரெஞ்சுக்காரங்க தான் மாஸ் காட்டினாங்க. முதல்ல சென்னையை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்ல, அடையார்ல தங்களை விட பல மடங்கு பெரிய நவாப் படைய சர்வசாதாரணமா ஜெயிச்சு நாங்க யாருன்னு பாத்தியான்னு அவங்களோட ராணுவ பலத்தை நிரூபிச்சாங்க. ஆனா எங்கேயோ ஐரோப்பாவுல போட்ட ஒரு ஒப்பந்தம் இங்க தற்காலிகமா சண்டையை நிறுத்தி வச்சது. சின்னையை அவங்க கைப்பற்றினது ஒரு பெரிய திருப்பு முனை. அது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய வேக்கப் கால் மாதிரி. ஓ, இவங்க வெறும் வியாபாரிங்கள்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும்னு கனவோட இருக்காங்கன்னு பிரிட்டிஷ்க்கு அப்பதான் தெளிவா புரிஞ்சுது. சரி, இப்ப 2வது ரவுண்டு. இந்த முறை சண்டைய ஆரம்பிச்சது ஐரோப்பிய போட்டி இல்ல, நம்ம ஊர் வாரிசுரிமை சண்டை தான். ஹைதராபாத்லயும் ஆற்காட்லயும் அடுத்தது யாரு ராஜாங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. இந்த உள்ளூர் பிரச்சனைய பிரெஞ்சும் சரி பிரிட்டிஷும் சரி தங்களுக்கு சாதகமா சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆரம்பத்துல பிரெஞ்சுக்காரங்க பக்கம்தான் எல்லாம் சாதகமா இருந்துச்சு. அவங்க சப்போர்ட் பண்ண ஆளுங்க வரிசையா ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷை ஆதரிச்ச ஆற்காடு நவாப் கொல்லப்பட்டார். பிரெஞ்சோட கூட்டாளிகளான சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங்னு எல்லாரும் ஆற்காட்டையும் ஹைதராபாத்தையும் கைப்பற்றினாங்க. ஆனா அப்பதான் ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் களத்துல இறங்குறாரு. அவரோட என்ட்ரி பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய கவுண்டர் அட்டாக்க கொடுக்குது. கடைசியில இந்த போரும் பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட முடிவுக்கு வருது. இந்த போரோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் எது தெரியுமா? ராபர்ட் கிளைவ் போட்ட ஒரு பிளான். அது ரொம்பவே துணிச்சலான, சொல்லப்போனா ஒரு நம்பவே முடியாத ஒரு மூவ். எதிரி படையெல்லாம் வேற இடத்துல பிஸியா இருக்கும்போது அவங்களோட தலைநகரமான ஆற்காட்டையே போய் பிடிக்கிறது. இது ஒரு பெரிய சூதாட்டம். ஆனா அந்த சூதாட்டம் தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திச்சு. ஆற்காடு முற்றுகை தான் இந்த போரோட கிளைமேக்ஸ். முதல்ல எதிரியோட மெயின் ஆர்மி இல்லாத நேரம் பார்த்து கிளைவ் ஒரு சின்ன படையோட போய் ஆற்காட்டையே கைப்பற்றினாரு. அடுத்து எதிரி படை திரும்பி வந்து கோட்டையை சுத்தி வளைச்சுது. கிட்டத்தட்ட 50 நாள் ஒரு பயங்கரமான முற்றுகை. ஆனா கிளைவோட படை அசரவே இல்ல. கடைசியா இந்த வெற்றி பிரெஞ்சு ஆதரவு படைகளோட மனதைரியத்தை உடைச்சு அவங்கள சிதறடிச்சுது. சொல்லப்போனா தோல்வியோட விளிம்புல இருந்த பிரிட்டிஷ இந்த ஒரே ஒரு சம்பவம் வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இப்ப நாம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. 3வது மற்றும் கடைசி போர். இந்த சண்டை பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் உலக அளவுல நடந்த 7 ஆண்டு போரோட ஒரு பகுதி. இதுதான் தென்னிந்தியாவுல யார் கெத்துன்னு முடிவு பண்ற கடைசி நாக் அவுட் பஞ்ச். ஆரம்பத்துல பிரெஞ்சு படைகள் சில வெற்றிகளை பெற்று புனித டேவிட் கோட்டை மாதிரி இடங்களை கைப்பற்றினாங்க. ஆனா 1760ல நடந்த வந்தவாசி போர்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இந்த போர்ல பிரெஞ்சு படைக்கே கிடைச்ச அடி அவங்களோட இந்திய கனவுகளையே சிதைச்சிருச்சு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பிரெஞ்சோட தலைநகரமான பாண்டிச்சேரியை கைப்பற்றினதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். கடைசியா பாரிஸ் ஒப்பந்தத்தோட இந்த போர் முழுசா முடிவுக்கு வந்தது.
1760 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்தவாசில நடந்த அந்த போர்ல பிரிட்டிஷ் கொடுத்த அடி பிரெஞ்சோட இந்திய சாம்ராஜ்ய கனவை ஒரே அடியா நாக் அவுட் பண்ணிருச்சு. கேம் ஓவர். சரி, இப்ப போரெல்லாம் முடிஞ்சது. இதனால என்ன ஆச்சு? யாருக்கு என்ன கிடைச்சது? இந்த மோதல்களோட முடிவு தென்னிந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே மொத்தமா மாத்தி வரைஞ்சதுன்னு தான் சொல்லணும். போர்களுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, பிரெஞ்சு பிரிட்டிஷ் 2 பேருமே நல்ல செல்வாக்கோட இருந்தாங்க. உள்ளூர் ஆட்சியாளர்களான நிசாம்கள் நவாப்கள் கையிலயும் கணிசமான பவர் இருந்துச்சு. ஆனா போர்களுக்கு அப்புறம் பாருங்க, பிரெஞ்சோட செல்வாக்கு மொத்தமா காலி. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் வெறும் சில சின்ன சின்ன பகுதிகள் மட்டும்தான். உள்ளூர் ஆட்சியாளர்களும் பலவீனமாகிட்டாங்க. இப்ப களத்துல ஒரே ஒரு சக்தி தான், அது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. அவங்க தான் இப்ப தென்னிந்தியாவோட மறுக்க முடியாத அரசியல் மற்றும் ராணுவ சக்தியா உருவெடுத்தாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷார் சும்மா இல்ல, அவங்க தங்களோட அதிகாரத்தை இன்னும் வலுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பிரெஞ்சுக்கு ஆதரவா இருந்தவங்கள ஒடுக்குனாங்க. அவங்களுக்கு எதிரான பெரிய சக்தியா இருந்த திப்பு சுல்தானையும் 4வது ஆங்கில மைசூர் போர்ல தோற்கடிச்சாங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் தென்னிந்தியாவுல அவங்கள தட்டி கேட்க ஆளே இல்ல. அடுத்த கட்ட விரிவாக்கத்துக்கு அவங்க தயாராகிட்டாங்க. ஓகே, எவ்ளோ பெரிய சண்டை, எவ்ளோ ரத்தம், இதெல்லாம் ஏன் இன்னைக்கும் நாம பேசிட்டு இருக்கோம்? இதோட வரலாற்று முக்கியத்துவம் தான் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, கர்நாடக போர்கள்ங்கிறது வெறும் பிராந்திய சண்டை கிடையாது. இதுதான் கிட்டத்தட்ட 200 வருஷம் நீடிச்ச பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கான அஸ்திவாரம். இங்க கிடைச்ச வெற்றி தான் இந்தியா முழுவதையும் கைப்பற்றணுங்கிற நம்பிக்கையையும் பலத்தையும் பிரிட்டிஷ்க்கு கொடுத்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் தென்னிந்தியாவில் நடந்த சண்டைகள் இல்ல, இதோட தாக்கம் இந்திய துணைக்கண்டத்தோட அடுத்த 200 வருஷ வரலாற்றையே தீர்மானிச்சுது. இந்த ஒரு வெற்றி மட்டும் நடக்கலைன்னா இந்தியால பிரிட்டிஷ் பேரரசன் ஒண்ணு உருவாகியிருக்கவே வாய்ப்பில்ல. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒருவேளை அந்த கர்நாடக போர்கள்ல பிரான்ஸ் ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? வந்தவாசி போர்ல முடிவு வேற மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளோட மொழி, கலாச்சாரம், அரசியல்னு எல்லாமே எப்படி இருந்திருக்கும்? இந்தியாவோட சரித்திரமே வேற மாதிரி இருந்திருக்குமோ? யோசிச்சு பாருங்க.